Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். என்னோட நியூமெரிக்கல் அனாலிசிஸ் வித் பைத்தானோட அடுத்த பகுதிக்கு வரவேற்கிறேன். ஸோ இது வந்து நம்பி அப்படின்றது ஒரு நியூமெரிக்கல் அனாலிசிஸ்க்குரிய பேக்கேஜ் தான். பட் நம்ம நியூமெரிக்கல் கோர்ஸில் என்ன பண்ண போகிறோம்னா அந்த நம்பியை யூஸ் பண்ண போகிறதில்ல. பட் இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா ஒரு பேக்கப்காண்டி யூஸ் பண்ண போகிறோம். அதாவது பேக்கப்னா என்னென்னா நம்ம பண்ணுற ப்ரோக்ராமும் இதில் இருக்க ப்ரோக்ராமும் ஒன்றா அப்படின்றது. ஏன்னா நீங்கள் பண்ண போகிற எல்லா ப்ரோக்ராமும் ஆல்மோஸ்ட் இதை யூஸ் பண்ணி இதில் இருக்கிறதுல வந்துட்டு நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிடலாம். ஓகே, பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இன்டர்பிளேஷனோ அல்லது இன்டகிரேஷனோ அதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், அந்த நம்பி அப்புறம் ஸ்கைப்பி அப்படின்ற 2 இது இருக்குது. அதை பயன்படுத்தி நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த நியூமெரிக்கல் அனாலிசிஸ்னா என்னது, பகுத்தாயிறது அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது பகுப்பாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த நம்பி பேக்கேஜ் அல்லது ஸ்கைப்பி பேக்கேஜில் எப்படி ஒர்க் ஆகுறதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்போ தானே அது எங்கே மிஸ்டேக் பண்ணுது எங்கே மிஸ்டேக் பண்ணாது, எப்போ தப்பு வரும் எப்போ தப்பு வராதுன்றது தான் தெரியணும். ஸோ அதனால் இதில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த நியூமெரிக்கல் அனாலிசிஸ் வித் பைத்தானில் ஸோ இதை வந்துட்டு ஒரு பேக்கப்பாக வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் படிக்கும்போது இதை பயன்படுத்தக்கூடாது. இந்த ப்ரோக்ராமை நீங்களே எழுத போகிறீங்க. ஓகே, ஆனால் இதில் என்ன பண்ண போகிறோன்னா அது எப்படிலாம் இருக்குதுன்றதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு பேக்கப் காண்டி ஒரு அதில் இருக்கிறதும் நம்ம எழுதுகிற ப்ரோக்ராமும் கரெக்டாக இருக்கா சரியாக இருக்கா இல்லைன்றதை செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்பியை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னன்னா இம்போர்ட், ஓகே, எப்படி இறக்குமதி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ எப்படி வந்துட்டு ஏற்கனவே எழுதுனவங்க ஒரு நிறைய பேர் ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்க. அந்த ப்ரோக்ராம் எப்படி நம்ம இறக்குமதி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அதை பார்க்கலாம். ஸோ இம்போர்ட் அப்படின்றது வந்து 2 டைப் இருக்குது. நான் வந்து ஒரு டைப் காமிக்க போகிறேன், இன்னொரு டைப் வந்து நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஓகே, நீங்களே வந்து ஆராய்ச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதிருக்கீங்க. அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு என்ன பண்ணிங்கன்னா ஒரு ஃபைலில் சேவ் பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நியூமெரிக்கல் அனாலிசிஸ் .py அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டீங்க. ஓகே, ஸோ அந்த .py அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த இம்போர்ட் நியூமெரிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த லொக்கேஷனில் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும்னா அந்த பையில் வந்து கால் பண்ணி அதில் என்னென்னலாம் இருக்கோ அதை வந்து எடுத்துக்கிடும். ஸோ அது வந்து ஒரு டைப். ஸோ வந்துட்டு இந்த இம்போர்ட் வந்து என்ன பண்ணால் ஒரு மாடியில் வந்து இம்போர்ட் பண்ணும். என்னென்னலாம் பைத்தான் டெஃபினிஷன் என்னென்னலாம் ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணி இது பண்ணும். இது என்ன பண்ணுன்னா ஒரு ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபைல்லேருந்து இம்போர்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ மேத்னு ஒரு ஃபைல் இருக்குது, அல்லது நம்பின்னு ஒரு ஃபைல் இருக்குது, அல்லது ரேண்டம்னு ஒரு ஃபைல் இருக்குன்னா அதுலேருந்து இம்போர்ட் பண்ணலாம். இன்னொரு டைப் என்ன அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அந்த பேக்கேஜஸ் இருக்கும் அதுலேருந்து இம்போர்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஓகே, என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்குன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இம்போர்ட் மேத். ஓகே, இம்போர்ட் மேத்னு பார்க்கலாம். இம்போர்ட் மேத். ஸோ இது என்ன பண்ணணும்னா மேத் லைப்ரரியை வந்து இம்போர்ட் பண்ணும். ஓகே, ஒன்றுமே பண்ணாது, ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணலாம், பிரிண்ட் மேத் டாட், ஓகே, என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நான் இது பண்ணலாம். மேத் டாட் பை, ஓகே, மேத் டாட் பை இது பண்ணலாம். மேத் டாட் காசு இது பண்ணலாம். என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து சொல்லும். மேத் டாட் அப்படின்னு போட்டாலே இது வந்து இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அதெல்லாமே சொல்லும். ஓகே, ஸோ காசுன்றது ஒரு ஃபங்க்ஷன், ஏ காசுன்றது ஒரு ஃபங்க்ஷன், ஏ சைன்றது ஒரு ஃபங்க்ஷன், ஏ சைன் கட்சி ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷன், டான்ஜென்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, டான் ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷன் இருக்குது, சீலிங் இருக்குது, காம்பினேஷன் இருக்குது, அப்புறம் காஸ் ஃபங்க்ஷன் இருக்குது, ஹைப்பர்பாலிக் காசு இருக்குது, டிகிரிஸ் இருக்குது, டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறது இருக்குது, மேத் டாட் ஈயோட வேல்யூ இருக்குது. ஓகே, எர்ஃப் ஃபங்க்ஷன், ஓகே, எரர் ஃபங்க்ஷன் இருக்குது, அப்புறம் எக்ஸ்போனன்ஷியல் இருக்குது, ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் இருக்குது, ஃப்ளோர் ஃபங்க்ஷன் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், கால் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே இதில் இருக்க ஃபங்க்ஷன்ஸு லாகு நான் பெர்முட்டேஷன்ஸ் இது எல்லாமே இருக்குது. இதில் எது உங்களுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இப்போ அதில் வந்து ஃபேக்டோரியல் கால் பண்ணுறேன் அப்படின்னா ஃபேக்டோரியல் அப்படின்னு போட்டு மேத் டாட் ஃபேக்டோரியல் 4 போன ப்ரோக்ராமில் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் எப்படி ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் எழுதுறதுன்னு. பட் ஆல்ரெடி இது வந்து பில்டினாக இருக்குது. ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் அப்படின்னு போட்டிங்கன்னா அது வந்து இது வந்துடும், ஆன்சர் வந்து அதில் கொடுத்துரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 6ன்னு கொடுத்தோம்னா 720 அப்படின்றது ஆன்சர் வந்துடும். ஸோ இது வந்துட்டு ஆல்ரெடி இருக்குது, பில்டினாகவும் இருக்குது, நீங்கள் வந்து நம்மளாவே எழுதலாம். ஸோ இதே தான் நம்ம பண்ண போகிறோம். ஆல்ரெடி நிறையா ஃபைல்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அது வந்து எப்படி அது வந்து ஒர்க் ஆகுதுன்றதை இது பண்ணுறதுக்காண்டி இந்த நியூமெரிக்கல் அனாலிசிஸ் பைத்தான் கோர்ஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி நம்பின்னு ஒரு இது இருக்குது. ஓகே, இம்போர்ட் நம்பின்னு ஒன்று இருக்குது. ஓகே, நம்பை நம்பி அதாவது நம்பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் நம்பைன்னு சொல்லுவாங்க, நான் வந்து நம்பின்னு சொல்கிறேன். பிரிண்ட் நம்பி டாட், ஓகே, ஸோ இதில் டாட் வச்சுன்னா அதேமாதிரி என்னென்னலாம் இருக்குன்றது அது காமிக்கும். ஓகே,
நம்பி டாட் பை இருக்குது, நம்பி டாட் ஆட் 2 வெக்டார் ஆட் பண்ணலாம், 2 மினிமம் ஆட் பண்ணலாம், ஆங்கிள் எடுக்கலாம். ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது. நம்ம ஒன்று ஒரு சில இது மட்டும் பார்ப்போம். ஓகே, ஸோ அது என்னன்றது பார்ப்போம். இதில் நிறையா இருக்குது, நிறையா ஃபங்க்ஷன் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் இருக்குது, டேட்டு, டைமு, டயகனலு, டிவிஷனு, ஐகன் வேல்யூஸு நிறையா இருக்குது. ஓகே, ஸோ நிறையா இது இருக்குது. நம்ம ஒரு சில இது மட்டும் பார்க்கலாம் என்ன இருக்குன்றது. ஸோ அது இது பண்ணலாம். அதேமாதிரி ரேண்டம். ஓகே, ரேண்டம் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு டேட்டா சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ரேண்டம்ன்றது. ஸோ இம்போர்ட் ரேண்டம் போட்டோம்னா ஸோ அதில் வந்து ரேண்டம் லைப்ரரி இம்போர்ட் ரேண்டம். ஓகே, ஸோ பிரிண்ட் ரேண்டமாக ஒரு நம்பர் பிரிண்ட் பண்ணால் ரேண்டம் டாட். ஓகே, ஸோ இதுலேயும் அதே மாதிரி என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது. ரேண்டம் டாட் சாய்ஸ். ஓகே, வேரியேட்டு, காமா வேரியேட்டு, லாக் வேரியேட்டு. ஓகே, ரேண்டம். ஸோ ரேண்டம் போட்டு ஸோ ரேண்டம் டாட் ரேண்டம் அப்படின்னு போட்டோம்னா அதில் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு ரேண்டம் டாட் ரேண்டம். ஓகே, ஸோ 5 அப்படின்னு போட்டு பார்ப்போம் என்ன வருது. ஸோ அது அந்த ஸோ டேக்ஸ் நோ ஆர்குமெண்ட். ஸோ இது வந்து ஒன்றுமே எடுக்காது. ஸோ ரேண்டம் டாட் ரேண்டம் போடலாம் என்ன வருது. ஸோ ரேண்டமாக ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணி. ஸோ இதெல்லாம் இதில் உள்ள இம்போர்ட் டைப். ஸோ இது எப்படிலாம் இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஒரு மாடியூலில் வந்துட்டு வேரியபிளும் இருக்கலாம், ஃபங்க்ஷனும் இருக்கலாம். என்ன இருக்கலாம்? வேரியபிளும் இருக்கலாம், ஃபங்க்ஷனும் இருக்கலாம். ஸோ இப்போ அதை எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னா நான் இப்போ சொன்ன மாதிரி தான் மேத் டாட் ஃபேக்டோரியல். இது வந்து என்னது? ஒரு ஃபங்க்ஷன். ஃபேக்டோரியல்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் நான் அக்சஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ பிரிண்ட் மேத் டாட் பையின்னு போட்டோன்னா அது ஒரு இது வந்து வேரியபிள். பையன்றது ஒரு வேரியபிள். ஓகே, இது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ அதை வந்துட்டு இது பண்ணலாம். ஸோ மேத் டாட் பையன் போட்டோன்னா அது வந்து வரும். ஓகே, ஸோ பையன்றது ஒரு வேரியபிள், அதுக்குரிய இது வருது. அதே மாதிரி இப்போ வந்து நம்பி டாட் இப்போ பிரிண்ட் நம்பி டாட் பையன் போட்டோன்னா அதுவும் ஒரு பையன்றது ஒரு வேரியபிள். ஓகே, ஸோ அதனால் அதுக்குரிய வேல்யூ கொடுக்கும். இப்போ அதில் வந்து நான் ஃபங்க்ஷன் கூப்பிட்றேன்னா பிரிண்ட் நம்பி டாட் சைன் ஆஃப் 45 அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த 45க்குரிய சைனோட 45க்குரிய வேல்யூ என்னன்றது வரும். ஸோ சைன் ஆஃப் 90 அப்படின்னு கொடுத்தோன்னா 90க்குரிய வேல்யூ. சைன் 90 வந்துட்டு என்னது 1. ஸோ இது வந்து என்ன கொடுக்குதுன்னா 0.89 கொடுக்குது. ஸோ இப்போ இதை நீங்கள் மாற்றுறீங்கன்னா ஸோ டிகிரிஸ் நம்பி டாட் திருப்பி வந்து டிகிரிக்கு மாற்றிக்கலாம். நம்பி டாட் டிகிரிஸ் ஆஃப் இது வந்து ரேடியன்ஸில் கொடுக்குது. நம்ம டிகிரிஸ்க்கு மாற்றினோம்னா என்ன வருது? 4 random sin degrees 1 more bracket. Okay, ஸோ இது வந்து அந்த வேல்யூ கொடுக்குது. நம்பி சார் டிகிரிஸ் அல்லது ரேடியன்ஸ் கொடுத்தீங்கன்னா ரேடியன்ஸ் அதுக்குரிய வேல்யூஸ். ஓகே, சரி 1 கொடுத்துருச்சு. ஸோ ரேடியன்ஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து 1. ஸோ இது மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ரேண்டமாக ஒரு இன்டிஜர் கண்ட்ரோலில் ஜென்ரேட் பண்ணால் அது ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம். ஸோ இதில் வந்து என்னெல்லாம் இருக்கலாம்னா எக்ஸிக்யூட்டபிள் இருக்கலாம், எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம், ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இருக்கலாம். அதுலேயும் வந்துட்டு குளோபல் சிம்பிள் டேபிள்ஸ் இருக்கலாம், குளோபல் சிம்பிள் இருக்கலாம். ஓகே, எல்லா மாடியூல்ஸும் இருக்கலாம். அப்புறம் வந்துட்டு இது எப்படி சர்ச் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரே மாதிரி 2 மாடியூல் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க. ஒன்று வந்து லோக்கலாக இருக்குது, இன்னொன்று வந்து குளோபலாக இருக்குது. ஓகே, நீங்களே வந்துட்டு இப்போ நம்பின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் ஆல்ரெடி நம்பி இம்போர்ட் நம்பின்னு கொடுத்துருக்கேன். இது வந்து டிஃபால்ட்டாக ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், அந்த இடத்துல இருந்து எடுக்க போகுது. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து லோக்கலாகவே நம்பி டாட் பையன்னு ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரிஜினலாக இருக்க நம்பி ப்ரோக்ராம் வந்துட்டு கால் பண்ணாது. ஃபஸ்ட்டு வந்து எப்படி போகும்னா பாட்டம் டு டாப் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் கடைசியாக லோக்கலில் என்ன வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைல் வந்து எடுக்கும். அதில் வந்து இருந்துச்சுன்னா அந்த ஃபைலில் நீங்கள் கால் பண்ணுற இதெல்லாம் இருக்குதான்னு பார்க்கும். அது இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதுக்குரிய வேல்யூ வந்து அதில் அந்த ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்குரிய வேலையை பார்க்கும். அது இல்லைன்னா அதுக்கடுத்து என்ன பண்ணோம், அந்த இடத்துல அந்த ஃபைல் இல்லைன்னா அதுக்கடுத்து அதுக்கு மேலே இருக்க நம்பி ஃபைல் இருக்குள்ள அந்த இது அதுக்கு முன்னாடி உள்ள பார்த்து அல்லது அதுக்கு முன்னாடி உள்ள பார்த்து அந்த மாதிரி சர்ச் பண்ணும். ஸோ அந்த சர்ச் பாத்தில் போயிட்டு அதில் இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை அந்த ஃபைலை கால் பண்ணி அந்த ஃபைலுக்குள்ளே என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதை கால் பண்ணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாது. ஓகே, ஸோ இல்லைன்னா தப்பு சொல்லும். ஸோ லிஸ்ட் ஆஃப் டைரக்டரி ஸ்பெசிஃபை இருந்தால் பைத்தான் பாத்துன்னு ஒன்று இருக்கும். அந்த பைத்தான் பாத்தில் என்னென்னலாம் இருக்கோ அதை வந்து கால் பண்ணும். ஓகே, ஸோ அதை தான் இது பண்ணும். ஓகே, ஸோ அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து எப்படி ஸ்பெசிஃபை பண்ணால் இம்போர்ட் போட்டு அந்த ஃபங்க்ஷன் அந்த மாடியூல் நேம் என்ன அதை கால் பண்ணோம். அதை வந்துட்டு அதில் உள்ள ஒவ்வொன்றையும் வந்துட்டு என்ன பண்ணோம் மாடியூல் போட்டு அந்த மாடியூல் நேம் போட்டு டாட் ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் போட்டிங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து மாடிஃபை பண்ணிட்டீங்க. ஓகே, நீங்கள் ஒரு ஃபைல் எழுதிருக்கீங்க, அந்த ஃபைல் வந்து மாடிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதை என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்துட்டு இன்டர்பிரட்டரை திருப்ப ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து மாடிஃபை பண்ண ஃபங்க்ஷன் வந்து வரும். சப்போஸ் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணலைன்னா அது வந்து மாடிஃபை ஆகாது. அல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து மாடியூலே வந்து ரீலோட் பண்ணலாம். இம்போர்ட் லிப் டாட் ரீலோட் போட்டு அந்த இது பண்ணலாம். இப்போ சப்போஸ் நம்பின்னு ஒரு ஃபைல் எழுதிருக்கீங்க, அந்த ஃபைலில் வந்துட்டு இல்லை அது நியூமெரிக்கல் அனாலிசிஸ்னு ஒரு ஃபைல் எழுதிருக்கீங்க, அதில் வந்து சின்னதாக ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க, அது திருப்ப ரீலோட் பண்ணால்
திருப்பி வந்து உங்கள் கம்ப்ளீட் இதை வந்து ரீலோட் பண்ணலாம். அப்படி ரீலோட் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணலான்னா திருப்பி என்ன பண்ணலான்னா இம்போர்ட் லிப் டாட் ரீலோட்னு போட்டு அந்த ஃபைல் நேம் மட்டும் போட்டிங்கன்னா போதும், அதுவே வந்து ரீலோட் ஆகிடும். ஸோ இது வந்து 2 டைப் இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஒரு பெரிய அப்ளிகேஷன் இருக்குது, அதில் வந்து நீங்கள் வந்து எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஒரு சில இதை மட்டும் இம்போர்ட் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஃப்ரம் நம்பி, ஸோ ஒரு இது எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இம்போர்ட் வந்து ஸ்கைப்பியில் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஸ்கைப்பின்றது இன்னொரு லைப்ரரி, அது பின்னாடி பார்ப்போம். ஓகே, இப்போ இம்போர்ட் ஸ்கைப்பின்னு கொடுத்தனா என்ன வரும்னா ஸ்கைப்பி வந்து இம்போர்ட் பண்ணும். ஓகே, ஸ்கைப்பின்றது இம்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா பிரிண்ட் ஸ்கைப்பி டாட் அப்படின்னு பண்ணால் அதில் உள்ள என்ன வேரியபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் வரும். ரேண்டம் இருக்குது, ரேண்ட் எண் இருக்குது. ஸோ அதெல்லாமே இது பண்ணும். எனக்கு வந்து இது ஃபுல்லாமே வேண்டாம். ஓகே, இது எல்லாமே எனக்கு வேண்டாம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா இப்போ நான் ஃப்ரம் ஸ்கைப்பி இம்போர்ட் ஸ்டார் அப்படின்னு கொடுத்தேன்னா இதில் இருக்க எல்லாமே வந்து இம்போர்ட் ஆகிரும். இதில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாமே இம்போர்ட் ஆகிரும். ஓகே, ஸோ ஸ்கைப்பி லைப்ரரியில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாமே இம்போர்ட் ஆகிரும். அதை விட நான் என்ன பண்ணேன்னா இதில் வந்து எனக்கு ஸ்கைப்பியில் வந்துட்டு ஸ்கைப்பி டாட் ஒரே ஒரு இதை மட்டும் ஃப்ரம் ஸ்கைப்பி இன்டகிரேட் ஸ்கைப்பி டாட் இன்டகிரேட். ஓகே, இது மட்டும் இம்போர்ட் பண்ணால் அந்த இன்டகிரேட்ன்ற பேக்கேஜ் மட்டும் இன்டகிரேட் ஆகும். இன்டகிரேட்ன்ற ஃபங்க்ஷனோ அல்லது இன்டகிரேட்ன்ற மாடியூல் மட்டும் அதில் இன்டகிரேட் ஆகும். அதுக்குள்ளே சில இது இருக்கும். ஓகே, இல்லை நீங்கள் வந்துட்டு இம்போர்ட் ஸ்கைப்பி டாட் இன்டகிரேட்னு போட்டிங்கன்னா அதுக்குள்ளே உள்ள அந்த பர்டிகுலர் இது மட்டும் இம்போர்ட் ஆகும். ஓகே, ஸ்கைப்பி டாட் இன்டகிரேட்னு போட்டோன்னா அந்த இன்டகிரேட்ன்றது மட்டும் இன்டகிரேட் ஆகும். ஓகே, இப்போ ஒரு பெரிய இது எழுதுறீங்க, அதில் வந்து ஒரு 10 ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த 10 ஃபங்க்ஷன் உங்களுக்கு தேவையில்லை, ஏதோ ஒரு 1-2 ஃபங்க்ஷன் மட்டும் தேவை அப்படின்னா அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அது எது தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் இது. ஸோ இதில் வந்துட்டு நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கைப்பி டாட் இன்டகிரேட்டில் எனக்கு குறிப்பிட்ட இது மட்டும் வேணும், குவாட்ரேச்சர் மட்டும் வேணும், இல்லை ட்ரெபிசாய்டு மட்டும் வேணும், அதை மட்டும் இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நியூமெரிக்கல் இன்டகிரேஷன் இந்த பைத்தான் கோர்ஸில் அந்த நியூமெரிக்கல் அனாலிசிஸ் பைத்தான் கோர்ஸில் பார்ப்போம். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணிக்கலாம்னா குவாட்ரேச்சரோ அல்லது ட்ரெபிசாய்டோ எது இருக்கோ அதை வந்து நம்ம அதே மாதிரி இந்த மேட்பிளாட் லிப்பு நம்ம அடுத்ததில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் இதே மாதிரி என்ன பண்ணலாம்னா ஒரு இம்போர்ட் நம்பி, ஸோ இதில் வந்து அலையாஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நம்பி டாட்னு கொடுத்தீங்கன்னா இப்போ இம்போர்ட் ரெண்டு டைப்பில் எழுதி காமிக்கிறேன். இம்போர்ட் நம்பி, ஸோ அப்புறம் வந்து பிரிண்ட் நம்பி டாட் பையன் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ நம்பி டாட் பையன் போட்டிருக்கேன். இது வந்து என்ன பிரிண்ட் பண்ணணும்னா பையோட வேல்யூ பிரிண்ட் பண்ணும். ஓகே, இதே ப்ரோக்ராமை நான் மாற்றி எழுதலாம். ஓகே, இது வந்து நம்பின்னு ஒவ்வொரு தடவை எழுதுறதுக்கான கஷ்டமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்னா இம்போர்ட் நம்பிஎஸ் என்பி அப்படின்னு போட்டோம்னா இது வந்து ஒரு நேம் ஸ்பேஸாக எடுத்துக்கிறோம். என்பின்றது ஒரு நேம் ஸ்பேஸாக எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நான் பிரிண்ட் நம்பின்னு எவ்ரி டைம் பிரிண்ட் பண்ண தேவை, அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா என்பி டாட் பையன் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதுவும் அதே தான் பிரிண்ட் பண்ணும். அப்போ என்ன பண்ணுறேன், நம்பின்றதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இப்போ நான் பெருசாக ஒரு இது எழுதுகிறேன். ஓகே, ஒரு ஸ்கைப்பியில் எழுதுகிறேன். ஓகே, பிரிண்ட் இம்போர்ட் மேட்பிளாட் லிப் டாட் பைப்ளாட் அஸ் பிஎல்டி. ஸோ இது பெரிய நேம், ஒவ்வொரு டைம் மேட்பிளாட் லிப் டாட் பைப்ளாட்னு எழுத தேவையில்லை, அதுக்குள்ள பிஎல்டின்னு மட்டும் போட்டால் போதும். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணிக்கலாம், பிளாட் டாட் பிஎல்டி டாட் பிளாட் சைன்எக்ஸ் அப்படின்னு போகிறேன். எக்ஸ் வந்துட்டு என்ன போட்டுக்கிறேன்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்பி டாட் அரே ஆஃப் என்பி டாட் ஏ ரேஞ்ச் போடலாம். ஏ ரேஞ்ச் 0,10 போடலாம். என்ன வருதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கோ இதை வந்து நம்ம பார்க்க போகிற பின்னாடி. ஓகே, என்பி டாட் சைன் எக்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, எக்ஸ் கமா என்பி டாட் சைன் எக்ஸ் மேபி தப்பு இருக்கலாம். சைன் எக்ஸ் வந்துருச்சு. ஓகே, ஸோ 0,10 போட்டேன். ஸோ இது வந்துருச்சு. ஓகே, ஸோ இது 0,0.1,10 போடலாம். நத்திங். ஸோ 10க்கு பதிலாக இந்த பக்கம் போடணும். அப்போ 0.01 போடலாம். ஸ்மூத் கர்வ் வந்துருச்சு. ஸோ இது மாதிரி இதில் என்ன பண்ணலாம்னா ஆக்சுவலாக இது நான் ஒரிஜினலாக கால் பண்ணால் இம்போர்ட் மேட்பிளாட் போட்டு அப்புறம் மேட்பிளாட் லிப் டாட் பைப்ளாட் டாட் பிளாட் அப்படின்னு போடணும். அதுக்குள்ள என்ன பண்ணிட்டேன்னா இது வந்து நான் பிளாட் பிஎல்டின்னு மாற்றிட்டேன். அதனால் பிஎல்டி டாட் பிளாட் அப்படின்னு கால் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா இம்போர்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இந்த இப்போ படித்தது எல்லாமே என்னென்னா ஏதோ ஒரு ஃபைல் எழுதிட்டீங்க, ஏதோ ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டீங்க, அந்த ப்ரோக்ராமில் இருக்கிற ஏதோ ஒரு பர்டிகுலர் இது மட்டும் உங்களுக்கு தேவை. ஓகே, எல்லாமே தேவையில்லை, அதை மட்டும் கால் பண்ணோன்னா அப்போ இம்போர்ட் இறக்குமதி பண்ணிக்கிறீங்க. அந்த இறக்குமதி பண்ணதை மட்டும் என்ன பண்ணுறீங்க, எந்த ஃபைலை இறக்குமதி பண்ணியிருக்கோ அந்த இறக்குமதி பண்ணதை மட்டும் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்துட்டு அதுக்குள்ளேயே தேவையானது அதில் என்ன இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இறக்குமதி பண்ணதுலேருந்து எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறீங்க. ஓகே, இறக்குமதி பண்ணாது வந்துட்டு தேவையில்லை. ஒரு பெரிய கண்டெய்னர் இருக்குது, அந்த கண்டெய்னர் இருக்க எல்லாமே ஒரு ப்ரோக்ராம் வந்து பெரிய கண்டெய்னரில் இருக்குது, அந்த கண்டெய்னரில் இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு இறக்குமதி பண்ணணும்னு தேவையில்லை. எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் இறக்குமதி பண்ணிவிட்டு அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் இதில். இப்போ வந்து டீட்டெயிலாக நம்பியை பற்றி பார்க்கலாம். நம்பி அப்படின்றது என்ன அப்படின்னா இது வந்துட்டு ஒரு
சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங்குள்ள ஒரு பேக்கேஜ். சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங் இன் பைத்தான் பண்ணுறதுக்குள்ள ஒரு பேக்கேஜ். இது வந்துட்டு நிறையா வந்துட்டு இப்போ மெஷின் லேர்னிங், செயற்கை நுண்ணறிவு, அப்புறம் வந்துட்டு இயந்திர வழி கற்றல் அந்த இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நம்பி பேக்கேஜஸ் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து அந்த லீனியர் அல்ஜிப்ரா, ஃபிட்டிங்கு, ஓகே, அப்புறம் வந்துட்டு ஒரு வெக்டார் இது பண்ணுறது அல்லது எஸ்விடி இது பண்ணுறது. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து நம்பி அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த நம்பை பேக்கேஜஸ் அல்லது நம்பி பேக்கேஜஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து என்ன பண்ணால் அரே மாதிரி இருக்கும். ஃபுல்லாமே வந்துட்டு என்ன எடுத்துக்கணும், எல்லாமே வந்து ஒரு அரே மாதிரி எடுத்துக்கிறோம். அந்த அறையில் எப்படி வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம், அதில் வந்து எப்படி டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், எல்லாத்தையும் வந்து அரே மாதிரி இது. இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்னன்னா மேட்லாப். இப்போ உங்களுக்கு வந்து மேட்லாப் தெரிஞ்சிச்சுன்னா அது வந்துட்டு ஒரு பெரிய அட்வான்டேஜ். இது வந்து மேட்லாப்ன்றது வந்து மேட்ரிக்ஸ் லேபரேட்டரி. மேட்லாப் பொறுத்தவரை எல்லாமே மேட்ரிக்ஸ் தான். எது எடுத்தாலும் அது வந்து மேட்ரிக்ஸ் தான். அது மேட்ரிக்ஸ் லேபரேட்டரி அப்படின்றது பேர். ஸோ அதில் வந்து எந்த ஒரு வேரியபிள் கொடுத்தாலும் வந்து மேட்ரிக்ஸ் தான் எடுக்குது. ஸோ அதே மாதிரி இதில் வந்து நம்பியில் வந்து எல்லாமே வந்து அரேவாக எடுத்துக்குது. அந்த அரேயில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது அதில் இது. ஸோ நம்பி அரே அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு கிரிட் ஆஃப் வேல்யூஸ். ஓகே, ஒரு சட்டம் மாதிரி ஒரு கட்டமாக போட்டு ஒரு சட்டம் மாதிரி வச்சுருக்கீங்க. அதில் வந்து எல்லாமே என்ன இருக்க போகுதுன்னா சேம் டைப்பாக இருக்க போகுது. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. லிஸ்ட்டுக்கும் அரேக்கும் வித்தியாசம் இருக்குது. லிஸ்ட்டுன்றது என்ன அப்படின்னா அதில் வந்து என்ன வேணால் போட்டுக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட்டுன்றது நம்ம ஆல்ரெடி லிஸ்ட்டு பார்த்துருப்போம். ஓகே, ஏஸ் ஈக்குவல் டு 1 2 3 4. இது வந்துட்டு ஒரு ஹோமோஜினியஸ் டேட்டா டைப். இதில் வந்து நான் என்ன போட்டுக்கலாம், மாற்றிக்கலாம் 7.5 அல்லது நான் என்ன போட்டுக்கலாம் RGB. ஓகே, RGB இது மாதிரி நான் மிக்சராக போட்டுக்கலாம். ஓகே, இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை எனக்கு. ஓகே, இது வந்து இது பண்ணிக்கலாம். ஆனால் நம்பி அறையில் வந்துட்டு ஹோமோஜினியஸ் டேட்டா டைப், சேம் டேட்டா டைப்பாக இருக்க போகுது. ஓகே, எல்லாமே சேம் டேட்டா டைப்பாக இருக்க போகுது. ஸோ அதை வந்து இதில் எடுக்க போகிறோம். ஸோ நம்பி அரேன்றது இஸ் கிரிட் ஆஃப் வேல்யூஸ் ஆல் ஆஃப் த சேம் டேட்டா டைப். எல்லாமே வந்து சேம் டேட்டா டைப்பாக இருக்குது. ஸோ இதில் வந்து இண்டெக்ஸிங் இருக்குது. ஓகே, நம்ம C++ ப்ரோக்ராமிங்கில் இருக்க மாதிரி தான், அல்லது C ப்ரோக்ராமிங்கில் இருக்க மாதிரி தான் இண்டெக்ஸிங் இருக்குது. அந்த இண்டெக்ஸிங் வந்து நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ், அதாவது 0ல இருந்துட்டு ஆரம்பிக்க போகுது. 0 1 2 3 அந்த மாதிரி இண்டெக்ஸிங் நம்ம கொடுத்துக்கலாம். இதில் வந்து டைமென்ஷன்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் டைமென்ஷன்ஸ். அது வந்து என்ன சொல்கிறோம்னா ரேங்க் ஆஃப் த அரே அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நம்பர் ஆஃப் டைமென்ஷன்றது ரேங்க் ஆஃப் த அரேன்றது சொல்கிறோம். அப்புறம் வந்து ஷேப் ஆஃப் த அரேன்றது வந்துன்னா என்ன சைஸ் அப்படின்றது, அதாவது 1/1 அல்லது 2/2 அல்லது 3/4 அல்லது 2/1 3/1 என்ன மாதிரி மேட்ரிக்ஸ் ஷேப் அப்படின்றது இதில் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து அரேஸ்ன்றது சொல்ல போகிறோம். நம்பி டாட் அரே அல்லது என்பி டாட் அரேன்றது சொல்ல போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இம்போர்ட் நம்பிஎஸ் என்பி நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இம்போர்ட் நம்பிஎஸ் என்பி. அப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா ஏஸ் ஈக்குவல் டு என்பி டாட் அரே போட்டுட்டு, ஓகே, என்பி டாட் ஏ டாட் அரே போட்டுட்டு இதில் வந்து ப்ராக்கெட்டில் 1 2 3 போகிறேன். ஸோ இதுதான் வந்து ஏ. ஓகே, பிரிண்ட் ஏ கொடுப்போம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். பிரிண்ட் ஏ வந்துட்டு ஒரு அரே மாதிரி பிரிண்ட் பண்ணும். ஓகே, இதில் வந்து நான் டைப் என்னன்றது பார்க்குறேன். பிரிண்ட் டைப் ஆஃப் ஏ என்னன்னு பார்க்கலாம். இது வந்து எதில் n டைமென்ஷனல் அரே, என்பி டாட் n டைமென்ஷனல் அரே, ND அரேன்றது n டைமென்ஷனல் அரே. ஸோ நம்பி பேக்கேஜஸில் n டைமென்ஷனல் அரேவாக இருக்குது. ப்ளீஸ் அதுதான் இதில் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து இப்போ நான் ஒவ்வொன்றா தனித்தனியாக பிரிண்ட் பண்ணால் இப்படி பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் A0 A1 பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ 1 2 பிரிண்ட் ஆகும் இதில் A0 A1. ஓகே, ஸோ அதே மாதிரி பிரிண்ட் ஏ கொடுத்தனா மொத்தமாக பிரிண்ட் ஆக போகுது. ஓகே, இப்போ இதில் மாற்றுறேன் அப்படின்னா, இப்போ வேல்யூ நான் மாற்றினா A0 ஈக்குவல் டு இப்போ 1 இருக்கிறத வந்து நான் 8ன்னு மாற்றுறேன் அப்படின்னா, இப்போ பிரிண்ட் ஏ கொடுத்தனா அது வந்து மாறி இருக்கும். 8 2 3ன்னு வரும். 8 2 3ன்றது மாறி. ஸோ அந்த மாதிரி மாற்றுறதுக்கு அந்த வேல்யூவை அக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த ப்ராக்கெட் ஏ போட்டு அந்த ப்ராக்கெட் போட்டு 0வோ 1ஓ 2ஓ அந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கோ அது வந்து நமக்கு வந்து ஆன்சர் எடுத்து கொடுக்க போகுது. ஸோ இப்போ வந்துட்டு 2 டைமென்ஷனல் அரே கொடுக்குறேன்னா என்ன பண்ணலாம்னா, அடுத்தது பார்க்கலாம். 2 டைமென்ஷனல் அரே. ஓகே, ஸோ இந்த 2 டைமென்ஷனல் அரேக்கு பிரிண்ட் ஏன்றது இதே மாதிரி நான் என்பி ஆல்ரெடி போட்டேன், அதனால் அதை திருப்பி கால் பண்ண தேவை. ஏ ஈக்குவல் டு என்பி டாட் அரே ஆஃப். இதில் என்ன பண்ண போனால் 2 ப்ராக்கெட் போட போகிறேன். ஓகே, 1 more ப்ராக்கெட் 1 2 3 இந்த ப்ராக்கெட் முடிச்சதுக்கப்புறம் 3 4 5ன்னு போடுறேன். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணுவோம் ஏ என்னன்றது. இதில் பார்த்தீங்கன்னா ஏ வந்துட்டு 1 2 3 3 4 5. ஸோ அதுவும் பாருங்கள் ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு 1 அதுக்கு அடுத்தது. ஸோ இன்னொன்று போட்டு பார்க்கலாம். 3/3 போட்டு பார்க்கலாம். 5 6 7.
ஓகே, இந்த மாதிரி ஃபார்மெட்டில். இப்போ இன்னொன்று போட்டு பார்க்கலாமா என்ன வருதுன்னு. ஸோ இது வந்துட்டு இன்னொரு ப்ராக்கெட் போட்டு இது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு என்ன ஆகுது, இது வந்துட்டு நெஸ்டட் சீக்வன்ஸாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஃபார்மெட்டில் பண்ண முடியாது. ஸோ அதனால் இது வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்றது மட்டும் சொல்லுது. ஓகே, ஸோ அந்த இது ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு அடுத்தது என்னென்னா டெலீட் பண்ணலாம். ஸோ இதோட டைப் என்னன்றது பார்க்கலாம். ஓகே, பிரிண்ட் டைப் ஆஃப் ஏ என்னன்னு பார்க்கலாம். இதுவும் அதே என்டிஆர்ஏ தான், நம்பி டாட் என்டிஆர்ஏன்னு வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா இதோட சேப் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட சேப் என்னன்னு பார்க்கலாம். ஏயோட சேப் இதோட என்ன சேப்புன்ற பார்க்கலாம். ஏ டாட் சேப் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து 1 டைமென்ஷனல். ஸோ ஏ டாட் சேப் என்னன்றது பிரிண்ட் பண்ணோம். பிரிண்ட் ஏ டாட் பிரிண்ட் டி மிஸ்ஸிங், பிரிண்ட் டி இங்கே மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஏ டாட் சேப்ன்றது அதோட சேப் என்னன்றதை சொல்ல போகுது. ஸோ இது வந்து என்ன சேப்னா 3. ஓகே, 3 கமா அப்படின்னா இது வந்து ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரேவாக இருக்குது. 3 கமான்னு பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்துட்டு இதில் என்ன பண்ண போகிறேன்னா இதில் சேப் என்னன்றது பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் ஏ டாட் சேப். இது என்ன பிரிண்ட் பண்ண போகுதுன்னா 3,3. ஓகே, ஸோ 3 ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது. ஸோ வெறுமனே 3 கமானா அது வந்துட்டு ஒரு ஜஸ்ட் 3. ஓகே, 3 வெக்டார் வந்து 3 கமானா அது வந்து ஒரு வெக்டார் ஃபார்மெட்டில் இருக்குது. ஒரே ஒரு 3 எலமெண்ட் மட்டும் இருக்குது. அதனால 3 கமான்னு போடுது. 3,3னா இது வந்து ஒரு மேட்ரிக்ஸ். ஸோ 3,3 அப்படின்ற ஃபார்மெட்டில் இருக்குது. ஓகே, ஸோ அந்த இது. ஸோ இப்போ இதில் அக்சஸ் பண்ணுறது என்ன அப்படின்றது. ஸோ இது வந்து நான் இதை எப்படிலாம் அக்சஸ் பண்ணலான்ற பார்க்கலாம். 2 டைமென்ஷனில் இதில் என்ன பண்ணலாம்னா பிரிண்ட் A00 பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, A00 என்ன பிரிண்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். A00 வந்துட்டு 1 பிரிண்ட் பண்ணுது. A01னா 2 பிரிண்ட் பண்ணோம். A11 என்ன பிரிண்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். A11ன்றது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். ஸோ ஃபஸ்ட் ரோன்றது 3 4 5. ஸோ ஃபஸ்ட் ரோன்றது இது, ஃபஸ்ட்டு காலம்ன்றது இது. ஓகே, ஏன்னா இண்டெக்ஸிங் எல்லாமே 0ல இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். 0ல இருந்தால் எல்லா இண்டெக்ஸிங் ஸ்டார்ட் ஆகும். அதனால் ஃபஸ்ட் ரோன்றது இதுதான், இது ஃபஸ்ட் ரோ. ஓகே, இது 0th ரோ, இது ஃபஸ்ட் ரோ, இது தேர்ட் ரோ. ஸோ இது வந்து 0th காலம், ஃபஸ்ட்டு காலம், தேர்ட் காலம். ஸோ அதனால் இது வந்து ஃபஸ்ட் ரோ, இது வந்து ஃபஸ்ட் ரோவில் வந்துட்டு ஃபஸ்ட்டு காலம். ஸோ அதனால் 4 பிரிண்ட் பண்ணுது. ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் 2 3 வேணும்னா 1:3 போட்டால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 1:2. ஓகே, 1:3 போட்டால் என்ன ஆகுதுன்னு பிரிண்ட் பண்ணது பார்க்கலாம். ஸோ 1,1:3ன்றப்ப என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட் ரோவை ஸ்லைஸ் பண்ணுது. அதில் வந்து 2 எலமெண்ட் இருக்குது. 1வும் 2யும் எடுக்குது. ஸோ 4,5. ஓகே, ஸோ எப்பயுமே இந்த கோலன் 3 போட்டோம்னா அதில் லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து எடுக்காது. ஓகே, 1,3னா அந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் எடுக்காது, இது மட்டும் தான் எடுக்கும். ஸோ அது அதில் பண்ணுது. ஸோ அது போக வேறு என்ன வழியில் அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா பிரிண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் A0,0 அல்லது A0,1 போட்டால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். ஸோ A00 A01னா ஸோ A00ன்றது ஃபஸ்ட்டு ரோ 0th ரோ 0th காலம் 1. இது வந்து 0th ரோ 0th ரோ ஃபஸ்ட்டு காலம். ஓகே, ஸோ 0th ரோ ஃபஸ்ட்டு காலம் 2ன்னு வருது. இப்போ 1,1ன்னு போட்டோன்னா அல்லது 2,1ன்னு போட்டோன்னா என்ன வரும்னா செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். ஸோ அப்போ வந்துட்டு 6 பிரிண்ட் ஆகும். 1,6. ஸோ இது மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு என்ன வேணும்னா ஒரு ஜீரோஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம். B = NP டாட் ஜீரோஸ் ஆஃப் 2,2ன்னு பிரிண்ட் பண்ணலாம். என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் வருதான்னு பார்க்கலாம். 0/0 2/2 ஜீரோ மேட்ரிக்ஸ் வருதான்னு பார்க்கலாம். ஸோ 0 மேட்ரிக்ஸ். ஓகே, ஒரு 0 இப்போ 3,3ன்னு போட்டிங்கன்னா ஒரு 3/3 0,0 மேட்ரிக்ஸ். ஒரு 3/3 0 மேட்ரிக்ஸ். ஓகே, 0 அணிகலன் வரும். ஸோ அடுத்து வந்துட்டு ஒன்ஸ் பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, ஒன்ஸ் பிரிண்ட் பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். B = NP டாட் ஒன்ஸ் ஆஃப் 3,3 பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, திருப்பி பிரிண்ட் B போடணும். இது என்ன பிரிண்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபுல்லாமே 1 இருக்கிற மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் பிரிண்ட் பண்ணிடும். இது நீங்கள் மாற்றினா ஒரு சைஸ் மாற்றினா கூட மாற்றிக்கலாம். 4/3னா 4/3 ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணும். ஸோ என்ன சைஸ் கொடுக்குறீங்களோ 4 rows 3 columns. ஓகே, ஸோ அது மாதிரியும் பிரிண்ட் பண்ணும். அப்புறம் வந்துட்டு ஃபுல் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ ஃபுல் அப்படின்றத என்ன பண்ணுறது பார்க்கலாம். B = NP டாட் ஃபுல். ஓகே, ஃபுல் ஆஃப் 3,3, 9 போடலாம். பிரிண்ட் B என்ன பிரிண்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக வந்துட்டு இதில் வந்து 1 பிரிண்ட் ஆச்சு. இதில் வந்து ஃபுல்லாக 9.
ஓகே ஃபுல்லுன்றது எல்லாமே வந்துட்டு ஒன்று ஒன்றா ஆக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணோம் 9ஆல் மல்டிப்ளை பண்ணி கொடுக்க போகுது. ஸோ அதனால் இது வந்து ஒரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸு அதாவது ஒன்ஸை வந்துட்டு என்ன பண்ணுது இதால் 9ஆல் மல்டிப்ளை பண்ணி கொடுக்குது. ஸோ அது ஒரு டைப். அப்புறம் சப்போஸ் உங்களுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வேணும்னா அதுக்கு என்ன பண்ணலாம்னா B = NP டாட் I of 2ன்னு போட்டு பார்ப்போம். print B ஸோ ஐடென்டி மேட்ரிக்ஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு 5x5 ஐடென்டி மேட்ரிக்ஸ்னா 5x5 ஐடென்டி மேட்ரிக்ஸ் செட் பண்ணி ஸோ இது வந்து இதில் உள்ள இன்னொரு டைப் 5x5 ஐடென்டி மேட்ரிக்ஸ். சப்போஸ் உங்களுக்கு ஒரு ரேண்டம் மேட்ரிக்ஸ் வேணும், ஓகே ஏதோ ஒரு இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரேண்டம் மேட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னா B = NP டாட் random of 2,2 print B என்ன வருதுன்னு பார்க்கலாம். இதில் தப்பு இருக்குது. random ஓகே ஒன் மோர் ப்ராக்கெட் பண்ணோம். சைஸ் நம்ம சரியாக கொடுக்கல. ஓகே ஸோ ஒரு ரேண்டம் மேட்ரிக்ஸ் ஜென்ரேட் பண்ணிடுச்சு. ஸோ இதெல்லாம் இதில் உள்ள டைப். ஸோ அடுத்து ஒரு 3x4 மேட்ரிக்ஸ். ஓகே ஸோ அதோட ரேங்க் என்னன்றது இது பண்ணலாம். NP டாட் அரேல வந்துட்டு அதோட 1 2 3 4 5 6 7 8 இந்த இது போட்டிருக்கேன். இதில் வந்து எப்படி ஸ்லைஸ் பண்ணலான்றது பார்க்கலாம். ஓகே நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஸ்லைசிங். ஸோ ஸ்லைசிங் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா B = NP டாட் அரே ஆஃப் 1 2 3 4 ஸோ ஒரு 4x4 எடுக்க போகிறேன். 1 2 3 4 ஒன் மோர் ப்ராக்கெட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா பிரிண்ட் A பிரிண்ட் பண்ணுவோம். இது வந்து என்ன வரப்போகுது ஒரு 3x4 மேட்ரிக்ஸ் வரப்போகுது. 3x4 மேட்ரிக்ஸ் வந்துச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பிரிண்ட் A கோலன் போட்டாலும் அதே தான் பிரிண்ட் ஆகுது. அதே ஃபுல்லாக வரப்போகுது. அடுத்து பிரிண்ட் A கோலன் கமா கோலன் பிரிண்ட் பண்ண போகிறேன். அதுவும் ஃபுல் மேட்ரிக்ஸையும் பிரிண்ட் பண்ணோம். ஸோ அப்போ ஒரே இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இத்தனை மெத்தட் இருக்குது. ஏவும் போடலாம், A கோலன் போட்டாலும் பிரிண்ட் ஆகும், A கோலன் கமா கோலன் போட்டாலும் பிரிண்ட் ஆகும். இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா பிரிண்ட் A, 1:3 கமா கோலன் போடுறேன். ஓகே அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் ரோவும் செகண்ட் ரோவும் இருக்கும். 0th ரோ விட்டுட்டு ஃபஸ்ட் ரோவும் செகண்ட் ரோவும் மட்டும் எடுக்கணும். இது ஸோ ஃபஸ்ட் ரோவும் செகண்ட் ரோவும் எடுத்துருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு அதே மாதிரி இங்கே கோலன் போட்டுட்டு இங்கே வந்து ஃபஸ்ட் ரோவும் செகண்ட் ரோவும் எடுக்கிறேன். ஓகே ஃபஸ்ட் ரோவும் செகண்ட் ரோவும் எடுக்கிறேன்னா இது மாதிரி இது பண்ணலாம். ஸோ அப்போ வந்துட்டு 2 3 6 7 10 11 வரப்போகுது. 2 3 6 7 10 11 வரப்போகுது. இப்போ இதுலேயும் வந்துட்டு நான் சப் மேட்ரிக்ஸ் எடுக்க போகிறேன். ஸோ இப்போ இதுலேயும் 1:3 போட்டேன். என்ன ஆகும்னா இதில் வந்து 1:3ன்றப்ப 6 7 10 11 அந்த ரெண்டு மட்டும் வரப்போகுது. 6 11 10 11. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்லைசிங் டைப். ஓகே ஸோ அதில் வந்து ஒரு கொட்டி மேட்ரிக்ஸ் எடுக்கணும், ஒரு சப் மேட்ரிக்ஸ் எடுக்கணும். இதெல்லாமே வந்து இதில் இது பண்ணணும். ஸோ அதான் இதில் பண்ணுறோம். சப்போஸ் இதில் வந்து ஒரு வேல்யூ மாற்றணும் அப்படின்னா நான் என்ன பண்ணேன்னா பிரிண்ட் ஸோ இதில் வந்து நான் மாற்றணும்னா A 0,0 0,1 = 10 அப்படின்னு மாற்றிட்டேன்னா பிரிண்ட் A பண்ணோம்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு 0,1ன்றது 2 வந்துட்டு என்ன ஆயிடுச்சு 10ன்றது மாற்றி அது கொடுத்துருச்சு. ஓகே ஸோ அது மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஸோ இதில் வந்து கமா போட்டு எழுதிக்கலாம். 0,1 அப்படின்றது எழுதிக்கலாம், 0,1 அப்படி மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே இது பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இதை வந்து எப்படிலாம் அக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஸோ வேறு வழியிலையும் அக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்து ரோ ஸோ இப்போ இதே பண்ணதை தான் திருப்பியும் பண்ண போகிறோம். ஸோ ரோ R1 ஓகே ரோ R1 = என்ன பண்ண போகிறேன்னா A of 1, அப்படின்னு போடுறேன். இது என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாம். பிரிண்ட் ரோ R1 ஓகே இது வந்து மேட்ரிக்ஸாக இருக்க போதா இல்லை வெக்டராக ஆகுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஓகே ரோ R1 டாட் சேவ். ஸோ சப்போஸ் இது மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா என்ன வரும்னா கமான்னு வரும். ஓகே கமா 2 கமா போட்டு 3, 3 4, 4 அந்த மாதிரி வரும். இப்போ இல்லைன்னா என்ன வரும்னா ஒரே ஒன்று மட்டும் வந்துட்டு கமா மட்டும் போடும். இது என்னன்றதை பார்க்கலாம். இது பாருங்கள் 4, அப்போ இது என்ன ஆகுதுன்னா ஒரு வெக்டார் ஃபார்மேட்டுக்கு மாறிடுது. ஓகே 4, ஒரு வெக்டார் ஃபார்மேட்டுக்கு மாறிடுது. இது வந்து மேட்ரிக்ஸாக இல்லை. இதே நான் மேட்ரிக்ஸாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு 1:::: அல்லது 0::: அல்லது 1:3ன்னு போடுறேன்.
ஓகே, அப்போ என்ன ஆகும்னா இது வந்துட்டு அதே தான் பண்ணுறேன், ஆனால் இது பாருங்கள் அப்படியே மாறிடுச்சு. ஒன்றுக்கு வந்துட்டு ஸோ அல்லது நான் இப்போ இதே எப்படி மாற்றிடுறேன், 1:2ன்னு மாற்றிடுறேன். அப்போ வந்து ஒரே ஒரு என்ட்ரி தான் வரப்போகுது. அதுக்கு என்ன வரப்போகுது, இதுவும் வந்து மேட்ரிக்ஸ் தான். ஸோ இதுவும் ஒரு வெக்டார் ஃபார்மட் மாதிரி தான், ஆனால் வந்து 2 வித்தியாசம் இருக்குது. ஸோ ரோ R1 வந்துட்டு என்ன பண்ணிடுறேன், A,1:1 போட்டுறேன். இது என்ன பண்ணுது, வெக்டார் ஃபார்மட்டுக்கு மாறிடுது. ரோ 2 வந்துட்டு இது வந்து ரோ 2ன்னு மாற்றிடுறேன். இது ரோ 2ன்னு மாற்றுவோம். 2க்கு வித்தியாசம் பாருங்கள். R1ம் அதே தான் பண்ண போகுது, R2வும் அதே தான் பண்ண போகுது, ஆனால் 2க்கு வித்தியாசம் இருக்குது. R1 வந்து 1, போட்டேன், இது வந்து வெக்டார் ஃபார்மட்டுக்கு இருக்குது. ஓகே, 4, தான் இருக்குது. ஆனால் R2 அதுவும் அதே தான் பண்ணுது, ஒரே ஒரு ரோ தான் எடுக்க போகுது. ஓகே, 5, 6, 7, 8 அதை மட்டும் தான் எடுக்க போகுது. ஆனால் இது என்ன ஆயிடுது, இது வந்துட்டு மேட்ரிக்ஸாக மாறிடுது. 1, 4 ஓகே, ஒரு ரோ மேட்ரிக்ஸாக மாறிடுது. இது வந்து என்ன ஆகுது, ஒரு வெக்டாராக மாறிடுது. ஸோ 2க்கு வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா இப்போ மாற்றி பண்ணலாம். இப்போ இங்கே கோலன் போட்டுட்டு இங்கே 1 போடுவோம், இங்கே கோலன் போட்டுட்டு இங்கே 1:2ன்னு போடுவோம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். திருப்பியும் அதே தான் நடக்க போகுது. இது வந்து 3, இது வந்து திருப்ப என்ன ஆக்கிருச்சு, இது ஒரு காலம் வெக்டாரு. ஓகே, காலம் வெக்டார் வந்து ஒரு வெக்டார், ஒரு காலம் மேட்ரிக்ஸ் வரணும் எதிர்பார்க்குறோம், ஆனால் இது காலம் ஒரு வெக்டாராக மாறிடுது. ஓகே, இது வந்து என்ன ஆயிடுது, ஒரு காலம் மேட்ரிக்ஸாக மாறிடுது, 3,1ன்னு ஆயிடுது. ஓகே, ஸோ அது மாதிரி நீங்கள் இது பண்ணி, ஸோ ஒரே ஒரு ரோ இருக்குது, ஒரே ஒரு காலம் இருக்குது, அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்துட்டு வந்து இண்டெக்ஸிங் வந்துட்டு வித்தியாசமாகவும் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதிலே காமிக்கிறேன். பிரிண்ட் A, இதில் என்ன பண்ண போகிறேன்னா 0,1,2 2 ப்ராக்கெட் போடுறேன். 0,1,2, 0,1,2 என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே, என்ன பிரிண்ட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். 1,2 ஸோ மீதி எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிடலாம், எடிட் பண்ணிடலாம். இதில் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம், என்னென்ன என்ட்ரிஸ்லாம் பிரிண்ட் பண்ணுதுன்னு. ஸோ 0,1,2 0,1,2 என்ன பண்ணுன்னா 0,0 அது வந்து 1, அடுத்து 1,1 6. ஓகே, முதல்ல ஏவை பிரிண்ட் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும் கொஞ்சம் நல்லா. ஸோ 0,0 1, 1,1 6. ஓகே, அடுத்து 2,2 அது வந்து 11. ஸோ அதை பிரிண்ட் பண்ணோம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 3ன்னு மாத்திரேன்னா, ஓகே இது வந்து 2 தான் வரும். இது வந்து 3ன்னு மாத்திரேன்னா என்ன ஆகும்னா இதையும் 3ன்னு மாற்றுவோம். இப்போ இதை என்ன பிரிண்ட் பண்ணோன்னா 0,1 பிரிண்ட் பண்ணோம். 0,1 1,3 வந்துட்டு 8, 2,3 வந்து 12. ஓகே, ஸோ இது மாதிரி அதை வந்து ரேண்டமாக ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கணும், அதுக்கு வந்து இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்துட்டு இப்படியும் எழுதலாம். இதுவும் ஈக்குவலன்ட் தான், இதுவும் ஈக்குவலன்ட் தான். பிரிண்ட் A 0,0 ஓகே, A 1,3, A 2,3 இதுவும் பிரிண்ட் A 0,0 A 1,3 A 2,3 இது மூணுமே ஈக்குவல் தான். இது மூணுக்கும் ஒரே ஆன்சர் தான் இருக்கும். மூணுக்குமே 1, 8, 12 தான். பட் இது வந்துட்டு ஒரு வெக்டார். ஸோ இது வந்துட்டு என்ன ஆயிருதுன்னா ஒரு வெக்டார் ஃபார்மெட்டில் வந்துடுது. இதெல்லாம் வந்து என்னது ஜஸ்ட் என்ட்ரிஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இது மூணும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். ஸோ ஒன்லி டிஃப்ரென்ஸ் வந்து அது ஒரு ஒன்று வெக்டாராக இருக்குது, இன்னொன்று வெக்டாராக இல்லை, அவ்வளோதான். அதாவது திருப்ப நீங்கள் நம்பி அரே கன்வெர்ட் பண்ணால் திருப்ப np.array போட்டு திருப்ப அந்த இதை போட்டிங்கன்னா அந்த மாதிரி கன்வெர்ட். ஓகே, வேறு என்ன இருக்குது அப்படின்னா அந்த இண்டெக்ஸிங்கில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு np.array of 0201 அப்படின்றத பிரிண்ட் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் எடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் np.a is equal to np.array of என்ன எடுத்துக்கோன்னா 1, 2, 3 up to 12. ஓகே, ஒரு 4/3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோம். 1, 2, 3 4, 5, 6 7, 8, 9 10, 11, 12. ஓகே, இதுதான் எடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஏ பிரிண்ட் பண்ணுவோம். இது வந்துட்டு ஒரு 4/3 மேட்ரிக்ஸ் பிரிண்ட் பண்ண போகுது. அதுக்கு அடுத்தபடி என்ன பண்ண போகிறேன்னா
அதுக்கு அடுத்தபடி என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்துட்டு அரே இண்டிசஸ் எடுக்க போகிறேன். ஓகே, பீன்றது என்ன பண்ண போகிறேன்னா பி இஸ் ஈக்குவல் டு என்பி டாட் அரே ஆஃப் இண்டிசஸ். அதே முன்னாடி பண்ணதே தான் ஆல்மோஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, என்ன பண்ண போனால் 0,2,0,1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பி பிரிண்ட் பண்ணோம்னா இது வரப்போகுது, பிரிண்ட் பி இது வந்து வரப்போகுது. ஓகே, 0,2,0,1 இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்துட்டு அந்த எந்த ரோஸ் மட்டும் எனக்கு வேணுமோ அதை மட்டும் எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ அதை என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பிரிண்ட் ஏ ஆஃப் என்பி டாட் ஏ ரேஞ்ச் ஆஃப் ஓகே 4, பி அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். இது என்ன பண்ணுதுன்றதை பார்க்கலாம். 16711. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா என்பி டாட் ஏ ரேஞ்சுன்றது என்ன பண்ணும் 0, 1, 2, 3, 4ன்றதை பிரிண்ட் பண்ணும். ஏ ரேஞ்சுன்றது பின்னாடி சொல்கிறேன். ஏ ரேஞ்சுன்றது ஆல்மோஸ்ட் ரேஞ்ச் மாதிரி தான், பட் என்பியில் இருக்கிறதுனால அது ஏ ரேஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அரே ரேஞ்சு. ஸோ ஏ 0, 1, 2, 3. ஸோ இது எடுக்க போகுது. பி வந்துட்டு ஆல்ரெடி 0, 2, 0, 1. அப்போ முதல்ல என்ன பண்ணணும்னா 0,0 எடுக்கும். 0,0ன்றது என்ன 1. ஓகே, நெக்ஸ்ட் என்ன 1 என்பி டாட் ஏ ரேஞ்சில் 1,2ன்னு எடுக்க போகுது. 1,2ன்றது என்னது 1 வந்துட்டு ஃபஸ்ட் ரோ, செகண்ட் 2 வந்துட்டு இது. ஓகே, 6 எடுக்க போகுது. ஸோ 6 எடுத்துருச்சு. 1,2ன்றது 6. அடுத்து 0, பி வந்துட்டு சாரி 2. அடுத்த என்பி டாட் ஏ ரேஞ்சில் நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து 2, இதில் வந்து அடுத்த என்ட்ரி என்ன 0. ஸோ 2,0ன்றது என்னது 7. ஸோ 7 பிரிண்ட் ஆகுது. அடுத்தது என்னது 3. ஸோ 3, அடுத்தது 1 இருக்குது. பியில் வந்து 1 இருக்குது. ஸோ 3,1 வந்துட்டு 11. ஸோ அதனால் இது வந்து எப்படி எடுக்க போகுதுன்னா இது ஈக்குவலன் டு என்னன்னா இது வந்து ஈக்குவலன் டு A00 சரி A00 A12 ஓகே A2,0 அடுத்து A3,1. ஸோ இதுதான் இதில் உள்ளது. 00 12 20 31 இதுதான் இதில் எடுக்கும். ஓகே, ஸோ அதான் இதில் பண்ணுது. ஸோ இப்போ வந்து அதுக்கு மட்டும் நான் வந்து +10 போடுறேன்னா ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதை மட்டும் நான் +10 மாற்றுறேன்னா ஏ டாட் ஓகே, ஸோ இதே வந்துட்டு ஏ என்பி டாட் ஏ ரேஞ்ச் ஆஃப் அந்த என்ட்ரிஸ் மட்டும் 4, பிஏ மட்டும் ப்ளஸ் ஈக்குவல் 10 அப்படின்னு போட்டோன்னா என்ன ஆகும்னா இது வந்து ஆட் பண்ண போகுது. பிரிண்ட் ஏ இப்போ பிரிண்ட் ஏ பண்ணனா என்ன பண்ணணும்னா அந்த என்ட்ரிஸ் மட்டும் அதை ஆட் பண்ண போகுது. +10 போட போகுது. ஸோ அந்த என்ட்ரிஸ் எல்லாம் 10 ஆட் ஆயிருக்கும். இப்போ வந்து எதெல்லாம் 16711 இருக்கா, 1 வந்துட்டு 11 ஆயிடுச்சு. ஓகே, 6 இருக்க இடத்துல 16 ஆயிடுச்சு, 7 இருக்க இடத்துல 17 ஆயிடுச்சு, 11 இருக்க இடத்துல 21 ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியும் படிக்கலாம். அடுத்து ஃபில்டர் பண்ணுறீங்க. ஓகே, ஏதோ ஒரு இது ஃபில்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா இப்போ வந்துட்டு எந்த இதெல்லாம் வந்துட்டு 2ஓட பெருசாக இருக்கோ அதெல்லாம் பிரிண்ட் பண்ணு அப்படின்றத இது பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட் இதே இதில் ஓகே இதே ஏல என்ன பண்ண போகிறேன்னா பிரிண்ட் ஓகே பிரிண்ட் ஓகே ஃபஸ்ட்டு இதை எடுக்கிறேன். பூலியன் ஐடிஎக்ஸ் ஏ > 2. ஓகே, ஏல வந்துட்டு எதெல்லாம் > 2 இருக்கோ அதை மட்டும் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்துட்டு ஈக்குவல் இது வந்துட்டு ஒரு பூலியன் மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணோம். ஸோ பூல் ஐடிஎக்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். இது வந்துட்டு அந்த மேட்ரிக்ஸில் எதெல்லாம் ட்ரூ ஃபால்ஸ்ன்றது பிரிண்ட் பண்ண போகுது. ஒன்று வந்துட்டு ட்ரூ ஸோ எதெல்லாம் வந்து 2ஓட பெருசாக இருக்குன்றது. ஸோ 4 வந்துட்டு ட்ரூவோட பெருசாக இருக்குது, சரி 11 2ஓட பெருசாக இருக்குது, 2 வந்து 2ஓட பெருசாக இல்லை, 3 பெருசாக இருக்குது, 4 பெருசாக இருக்குது, 5 16 இது எல்லாமே வந்துட்டு பெருசாக இருக்குது. ஸோ அதை மட்டும் இது பண்ணுது. இப்போ என்ன பண்ணலாம்னா பிரிண்ட் ஸோ இதே வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா பிரிண்ட் பூல் ஐடிஎக்ஸ் போட்டேன். இப்போ வந்துட்டு ஏ ஆஃப் பூல் ஐடிஎக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது என்ன பிரிண்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ இது என்ன பிரிண்ட் பண்ணுதுன்னா எதெல்லாம் வந்துட்டு 2ஓட பெருசாக இருக்கோ அதை மட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எதெல்லாம் 2ஓட பெருசாக இருக்கோ அதை மட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்கு. இப்போ 10ன்னு போடுவோம். ஸோ 10ஓட எதெல்லாம் பெருசாக இருக்கோ அதை இது பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ பூல் ஐடிஎக்ஸ் வந்து எதெல்லாம் 10ஓட பெருசாக இருக்கோ அதை மட்டும் காமிக்குது. ஓகே, மீதி எல்லா இடத்துலையும் பால்ஸ் போடுது. இப்போ ஏ ஆஃப் பூல் ஐடிஎக்ஸ் போட்டோம்னா எங்கெல்லாம் 10ஓட பெருசாக இருந்துச்சோ அதை வந்து இது பண்ணும். இது வந்து சிம்பிளாக வந்துட்டு ஒரே லைன்லேயே எழுதிக்கலாம். இது வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஏ ஆஃப் ஏ > 10ன்னு போட்டால் அதுவும் அதே தான் பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஏ ஆஃப் ஏ > 10 இதுவும் இதே தான் பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ இது 3 லைனையும் சேர்த்து நான் ஒரே லைனில் எழுதிட்டேன். ஏ ஆஃப் ஏ > ஏ ப்ராக்கெட் ஏ > 10 பண்ணால் அது வந்து அதுதான் பிரிண்ட். ஸோ அடுத்து என்னென்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு இதில் வந்து டேட்டா டைப் வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு என்னென்ன டேட்டா டைப் போடலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு என்பி டாட் அரே ஆஃப் 2,3 அப்படின்னு 4ன்னு போட்டுக்கிறேன். பிரிண்ட் எக்ஸ் டாட் டி டைப் என்னன்றதை பார்க்கலாம். டேட்டா டைப் என்ன எடுக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து இன்டிஜர்.
ஓகே, இது வந்து 2.5 அப்படின்னு மாற்றிடுறேன். இப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு ஒரே ஒரு நம்பரை வந்து நீங்கள் ஃப்ளோட்டாக மாற்றினாலும் மீதி எல்லா நம்பரையும் வந்து ஃப்ளோட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஃப்ளோட் நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ 2.9 போட்டோன்னே அது வந்து என்ன பண்ணிடுது, எல்லாத்தையும் வந்து பெரிய நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணிடுது. நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, அது வந்துட்டு கண்டிப்பாக இன்டிஜராக தான் இருக்கணும் அல்லது இன்டி 64 தான் இருக்கணும் அப்படின்னா இது என்ன பண்ணுறீங்கன்னா 2,3,4 போட்டுட்டு இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா டேட்டா டைப் வந்து மாற்றிக்கலாம். டி டைப் ஈக்குவல் டு என்பி டாட் இன்ட் 64 அப்படின்னு போட்டிங்கன்னா அது வந்து என்ன ஆயிரும், இது வந்து ஆட்டோமேட்டிக்காக 64 கன்வெர்ட் ஆயிரும். இப்போ நான் இதில் 2.0 போடுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அது திருப்பியும் 64 இன்டிஜர் தான் இருக்குது. although 2.0 போட்டிருக்கனாலும் என்னன்றேன் நான் இங்கே வந்துட்டு இன்ட்டு 64 போடுறேன், அதனால் இதாகுது. இப்போ இதையே வந்துட்டு ஃப்ளோட்டுக்கு மாற்றிடுறேன். ஓகே, இதை 2 போட்டுட்டு ஃப்ளோட்டுக்கு மாற்றிடுறேன். ஓகே, அப்போ இது என்ன ஆகும்னா ஃப்ளோட் 64க்கு மாறிடும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பிரிண்ட் டெக்ஸ்ட்டு எப்படி பிரிண்ட் பண்ணுதுன்னு. 2.0, 3.0, 4.0 பிரிண்ட் பண்ணுது. இப்போ இதே வந்து இன்ட்டு மட்டும் போட்டோன்னா இன்ட்டு 64 போட்டோன்னா அது வந்து சிம்பிளி என்ன பிரிண்ட் பண்ணால் 234 தான் பிரிண்ட் பண்ணும். 2 பாயிண்ட்னு பிரிண்ட் பண்ணாது. 234 ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. 2 பாயிண்ட்னு பண்ணால் அது 2.0, 3.0, 4.0 இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா வந்துட்டு 2 அரேவை ஆட் பண்ணலாம். எப்படிலாம் ஆட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகே, 2 அரேவை ஆட் பண்ணலாம். ஸோ ஏ ஈக்குவல் டு என்பி டாட் அரே ஆஃப் 2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, 1 2 3 4. okay, one more matrix 10 12 13 14 எடுத்துக்கலாம். b எடுத்துக்கோம். so print a comma print a print b. okay, ரெண்டையும் print பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ஸோ ஏன்றது 1 2 3 4, பின்றது 10 12 13 14. இப்போ என்ன பண்ணோம்னா print a plus b print பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு. ரெண்டையும் ஆட் பண்ணிச்சு 11 14 16 18. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து அரேக்கும் லிஸ்ட்டுக்குள்ள வித்தியாசம். இப்போ ஏ வந்துட்டு இதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா லிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணுறேன். 1 2 3 1 2. ஸோ இப்படி பிரிண்ட் பண்ணலாம். இதே மாதிரி 1 2 3 4 இதை எடுத்துக்கிறேன். இது வந்து லிஸ்ட் டைப். ஓகே, இது வந்து என்ன டைப்பு, லிஸ்ட் டைப். பி வந்துட்டு அதே மாதிரி இதே வந்துட்டு 10 11 10 12 13 14 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பிரிண்ட் ஏ ப்ளஸ் பி என்னன்றதை பார்க்கலாம். இதுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் பார்த்துக்கோங்க. 1 2 3 4 இது வந்து அப்பன் பண்ணிடுது. ஓகே, ஸோ ரெண்டையும் ஏ ப்ளஸ் பி போட்டோம்னா ஏன்ற மேட்ரிக்ஸையும் ஏன்றத லிஸ்ட்டையும் பீன்ற லிஸ்ட்டையும் அப்பன் பண்ணிக்கிறது. ஸோ 1 2 3 4 இருக்குது. 1,2 அடுத்த லிஸ்ட் வந்து 3,4 பி வந்து அதே மாதிரி 10,12 அண்ட் 13,14 இருக்குது. ரெண்டையும் அப்பன் பண்ணிக்குது. ஆனால் என்பி அரேல என்ன பண்ணுதுன்னா ரெண்டையும் ஆட் பண்ணுது. ஓகே, ஏன்ற ஒவ்வொரு என்ட்ரியாக எடுக்குது. 1 எடுக்குது, 10 எடுக்குது கூட்டுது, 2 எடுக்குது, 12 எடுக்குது கூட்டுது, 3 எடுக்குது, 13 எடுக்குது கூட்டுது, 4 எடுக்குது, 14 எடுக்குது கூட்டுது. ஸோ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஓகே, நம்பியில் இருக்க நம்பி அரேக்கும் லிஸ்ட்டுக்கும் 2 வித்தியாசம் இருக்குது. நம்பி அரேல வந்துட்டு எலமெண்ட் பை எலமெண்ட் வந்து ஆட் பண்ண போது லிஸ்ட்டில் வந்துட்டு ஆட் பண்ணாது, ஜஸ்ட் வந்துட்டு அப்பன் பண்ணும். ஓகே, ஸோ அடுத்த என்ட்ரி வந்து அப்பன் பண்ணும். ஸோ அது வந்து இதில் உள்ள வித்தியாசம். ஸோ இதை வந்து வேறு மாதிரியும் கால் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை வந்து பிரிண்ட் என்பி டாட் ஆட் ஏ கமா பின்னு போட்டுக்கலாம். ஸோ அதுவும் ஒரு டைப்பு. ஸோ அதுக்கும் அதே ஆன்சர் தான் வரப்போகுது. இது ரெண்டும் ஒன்று தான். ஏ ப்ளஸ் பின்னு போடுறதும் என்பி டாட் ஆட் ஏபின்னு போடுறதும் ஒன்று தான். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணலாம், பிரிண்ட் ஏ ஸ்டார் ஏ மைனஸ் பி போட்டால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இது வந்து சப்ட்ராக்ட் பண்ண போகுது. ஏ மைனஸ் பி வந்து சப்ட்ராக்ட் பண்ணும். அது மாதிரி பிரிண்ட் என்பி டாட் சப்ட்ராக்ட்னு போடலாம். இது என்ன பண்ண போகுதுன்னா ஏ கமா பி போட்டோம்னா ஏலேருந்து பியை சப்ட்ராக்ட் பண்ண போகுது. ஓகே, ஸோ இது ரெண்டும் ஒன்று தான். ஏ மைனஸ் பியும் என்பி டாட் சப்ட்ராக்ட் ஏபியும் ஒன்று தான். ஓகே, இப்போ வந்து பிரிண்ட் அடுத்தது என்னென்னா பிரிண்ட் 2 ஸ்டார் ஏ அப்படின்றத என்னென்னு பார்க்கலாம். 2 ஸ்டார் ஏ போட்டால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். மீதி எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு இப்போதைக்கு இக்னோர் பண்ணிடலாம். ஓகே, மீதியெல்லாம் இக்னோர் பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுது, 2ஆல் மல்டிப்ளை பண்ணுது. 2 4 6 8. ஓகே, 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுது. ஓகே, இப்போ ஏ ஸ்டார் ஏ போட்டால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா.
ஏ ஸ்டார் ஏ போட்டோம்னா ஏவையும் ஏவை மல்டிப்ளை பண்ணுது. ஸோ 1 ஸோ ஸ்கொயர் பண்ணுது டேரெக்டாக 1 4 9 16. ஓகே ஏ ஸ்டார் ஏன்றது இந்த இது. ஸோ அப்போ ஏ ஸ்டார் பி போட்டு பார்க்கலாம் என்ன வருதுன்னு. ஸோ 1 × 10 2 × 12 3 × 13 4 × 14. ஓகே இதுதான் எலமெண்ட் வைஸ் மல்டிப்ளிகேஷன். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் கிடையாது. இது பார்க்குறதுக்கு மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்குது. ஆனால் இது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணல. ஏ ஸ்டார் பி வந்து என்ன பண்ணுது, எலமெண்ட் வைஸ் மல்டிப்ளை பண்ணுது. ஓகே ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஏ ஸ்டார் பி வந்து திருப்பி எப்படி இது பண்ணி பார்க்கலாம். ஓகே என்பி டாட் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏ பி. ஸோ இதுவும் அதே தான், என்பி டாட் மல்டிப்ளையும் அதே தான், ஏ ஸ்டார் பியும் அதே தான். அதனால் இது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் கிடையாது. என்ன மல்டிப்ளிகேஷன், இது வந்துட்டு டைரக்ட் மல்டிப்ளிகேஷன். என்ட்ரி எடுத்து என்ட்ரி. ஓகே ஸோ அப்படி டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனா இல்லை ஜஸ்ட் எலமெண்ட் வைஸ் ப்ராடக்டானு பார்க்கணும். ஓகே இது வந்து எலமெண்ட் வைஸ் ப்ராடக்ட், ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து இது பண்ணுது. அதே மாதிரி இதில் வந்து என்ன பண்ணலாம், டிவிஷனும் பண்ணலாம். A/B போடலாம். ஓகே இது வந்து என்பி டாட் டிவைடும் போடலாம். A, B போடலாம். ஸோ இது என்ன பண்ணால் 1/10 2/12 3/13 4/14 பண்ணலாம். அதுதான் டிவைடும் பண்ண போகுது. 1/10 2/12 3/13 4/14 பண்ண போகுது. ஸோ அதே என்பி டாட் டிவைட். ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், அதுவும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்பி டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ என்னன்றதை பார்க்கலாம். ஸோ 1ஓட ஸ்கொயர் 1, 2ஓட ஸ்கொயர் 1.414, 3ஓட ஸ்கொயரு 4ஓட ஸ்கொயர் ரூட். ஓகே ஸோ ஸ்கொயர் ரூட்டும் எடுத்துக்கலாம். ஓகே அதே மாதிரி இப்போ அடுத்தது பார்க்கலாம். பிரிண்ட் A ** 2 போட்டு பார்க்கலாம். ஓகே A ** ஸ்கொயர் வருதான்னு பார்க்கலாம். அதுவும் வருது. 1 4 9 16. ஓகே அதுவும் வருது. ஓகே ஸோ அதுவும் பண்ணிக்கலாம். இப்போ A ** 3 போட்டோன்னா 3. ஓகே 1 8 27 64 வருது. ஓகே ஸோ அதுவும் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னா டாட் ப்ராடக்ட் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகே டாட் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் டாட் ப்ராடக்ட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸோ இதே இது எடுத்துக்கலாம், ஏவை எடுத்துக்கலாம், ஒய் எடுத்துக்கலாம். ஓகே ஸோ பிரிண்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒய் வி ஈக்குவல் டு என்பி டாட் அரே ஆஃப், இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா 9, 10 எடுக்கிறேன். ஓகே ஸோ பிரிண்ட் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டாட் ப்ராடக்ட் எடுக்கிறேன். என்பி டாட் ஆஃப் ஏ, வின்னு போட்டு பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஏன்றது என்ன அப்படின்னா 1 2 3 4 இருக்குது. ஸோ ஏன்ற மேட்ரிக்ஸையும் வின்ற வெக்டர் வந்து 9 10 இருக்குது, அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுது. அப்போ என்ன பண்ணுது, இது வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா ஸோ 1 ஸோ இதில் நான் எழுதுகிறேன். இது எப்படி இருக்குன்னா 1 2 3 4 இருக்குது. ஓகே 3 4 இருக்குது. இதை வந்து எதோட மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்துட்டு டாட் ப்ராடக்ட் எதோடு எடுக்கிறேன்னா ஓகே டாட் ப்ராடக்ட் வந்துட்டு 9 10 எடுக்கிறேன். ஓகே 9 10 9 10 எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இது வந்துட்டு 1 இன்ட்டு அதாவது டாட் ப்ராடக்ட். ஓகே ஸோ 1,1ஐயும் 3ஐயும் எடுத்துட்டு ஓகே 1,3ஓட டாட் ப்ராடக்ட் இருக்குது. ஓகே 1,3 டாட் 9, 10 என்னன்னு பார்க்கும். ஓகே அது என்ன அப்படின்னா 1 × 3 1. ஓகே ஸோ இது வந்துட்டு என்னது சாரி 1,2 ஓகே 2 × 10 20. ஸோ 1,2 1 × 9 9 2 × 10 20. ஸோ 20 + 9 29. ஓகே அடுத்தது அதே மாதிரி என்ன பண்ணுதுன்னா அதுக்கு அடுத்த லைனு வந்து என்ன பண்ணுதுன்னா 3 4 × 9 10. இப்போ என்ன பண்ணுது 40. ஓகே 3 × 9 27. ஸோ 40 + 27 67. அதுதான் இதில் கொடுக்குது. ஓகே ஸோ சப்போஸ் இதை வந்துட்டு ஏ வந்துட்டு நான் மாற்றிக்கிறேன். ஏ வந்துட்டு ஜஸ்ட் 1,2 மட்டும் போடுறேன். என்பி டாட் அரே ஆஃப் 1,2 போடுறேன். என்ன வருதுன்னு பார்க்கலாம். வெறும் 29 மட்டும் வரப்போகுது. ஸோ இது பண்ணோம்னா ஏ, வி போட்டோம்னா என்ன வருதுன்னு பார்ப்போம். 29 மட்டும் வரணும். ஸோ 29 மட்டும் ஆன்சர் ஆகுது. ஓகே ஸோ இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து இதை போட்டு பார்க்கலாம். ஏ, பி இது ரெண்டையும் இது பண்ணிவிட்டு இது ரெண்டையும் டிலீட் பண்ணிட்டு ஏ, பி போட்டு பார்க்கலாம் என்ன வருதுன்னு. என்பி டாட் ஆஃப் ஏ, பி என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா ஏ வந்து இப்போ என்ன ஏ வந்துட்டு ஏவும் மேட்ரிக்ஸ் பியும் மேட்ரிக்ஸ். ஸோ என்பி டாட் ஏபி வந்து என்ன வரப்போகுதுன்னா இது வந்துட்டு மேட்ரிக்ஸ் ப்ராடக்டாக வரப்போகுது.
இப்போ நம்ம யூஸ்வலாக மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்ல, அது வந்து இது வரப்போகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன வரப்போகுது இது? ஸோ இது வந்துட்டு ஸோ இதுதான் வந்துட்டு என்னென்னா மேட்ரிக்ஸ் ப்ராடக்ட். ஓகே, மேட்ரிக்ஸ் ப்ராடக்ட் வந்து எப்போ வரும்னா டாட் அப்படின்றது யூஸ் பண்ணிங்கன்னா வரும். ஓகே, நீங்கள் யூஸ்ஃபுல்லாக ஸ்டார் போட்டிங்கன்னா, இந்த ஸ்டார் போட்டிங்கன்னா அது வந்து வராது. ஸ்டார் போட்டிங்கன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வராது. என்பி டாட் ஆஃப் 2 மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் பி 2 மேட்ரிக்ஸ் போட்டிங்கன்னா அது என்ன வரப்போகுதுன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வரப்போகுது. அதே ஒரு மேட்ரிக்ஸையும் ஒரு வெக்டாரையும் கொடுத்தீங்கன்னா, அல்லது ஒரு வெக்டாரையும் ஒரு மேட்ரிக்ஸையும் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை என்ன பண்ணுன்னா மேட்ரிக்ஸ் வெக்டார் ப்ராடக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இது ரெண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார் வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் கிடையாது, டாட் தான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். என்பி டாட் ஆஃப் ஏ கமா பி போட்டிங்கன்னா அது வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அல்லது மேட்ரிக்ஸ் வெக்டார் மல்டிப்ளிகேஷன் வரப்போகுது. அதே வந்துட்டு டாட் போட்டிங்கன்னா, ஸ்டார் போட்டிங்கன்னா 2 வெக்டார் கொடுத்தீங்கன்னா அது 2 எலமெண்ட் வைஸ் வெக்டார் ப்ராடக்ட் அல்லது எலமெண்ட் வைஸ் மேட்ரிக்ஸ் ப்ராடக்ட் தான் பண்ண போகுது. ப்ளீஸ் அதனால் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சு பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அந்த மேட்ரிக்ஸில் வந்துட்டு நீங்கள் சம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்பி டாட் சம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்பி டாட் சம் ஆஃப் ஏ கொடுத்தனா என்ன ஆகுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு என்பி டாட் சம் ஆஃப் ஏ கொடுக்கலாம். பிரிண்ட் என்பி டாட் சம் ஆஃப் ஏ என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது கொடுத்தீங்கன்னா என்ன வரப்போகுதுன்னா என்பி டாட் சம் ஆஃப் ஏ வந்துட்டு 1 + 1. ஸோ இதை ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து 1 + 2 + 3 + 4. ஸோ 1 3 6 10ன்னு வரப்போகுது. என்பி டாட் சம் ஆஃப் ஏ வந்து 10. ஏன்னா 1 2 3 4 இருக்குது. ஸோ 1 + 2 + 3 + 4 10ன்னு வரப்போகுது. இப்போ ஒரே ஒரு ஆக்சிஸ் மட்டும் பண்ணுறேன்னா பிரிண்ட் என்பி டாட் சம் ஆஃப் ஏ, அப்புறம் ஆக்சிஸ் கொடுக்குறேன் சம் ஆஃப் ஏ கமா ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தேன்னா என்ன வரப்போகுதுன்னா 1 2 மட்டும் பிரிண்ட் பண்ண போகுது. 1ஐயும் 3ஐயும் கால்குலேட் பண்ணுது. ஸோ 1 2 3 4 இருக்குது. ஸோ 1ஐயும் 3ஐயும் கால்குலேட் பண்ணுது, 2ஐயும் 4ஐயும் கால்குலேட் பண்ணுது. ஸோ 4 6ன்னு வருது. அதே மாற்றி இப்படி கொடுக்குறேன்னா பிரிண்ட் என்பி டாட் சம் ஆஃப் ஏ கமா ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஒரு இது வந்து ரோ சம், இன்னொன்று வந்து காலம் சம்னு வரப்போகுது. ஓகே, ஸோ இது வந்து என்ன கொடுக்குதுன்னா காலம் சம் கொடுக்குது. ஸோ 1 2 3 4. ஸோ 1 3 4 2 4ன்றது காலம் சம் கொடுக்குது. இது வந்து என்ன கொடுக்குதுன்னா 1 2 3 4. ஸோ ரோ சம் கொடுக்குது. ஸோ ரோ சம் எது, காலம் சம் என்றது இது பண்ணுது. ஸோ சம் ஆஃப் ஈச் காலம் இது பிரிண்ட் பண்ணுது, இது வந்து சம் ஆஃப் ஈச் ரோ பிரிண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ அது ஞாபகம். அப்புறம் டிரான்ஸ்போஸ் இருக்குன்னா டிரான்ஸ்போஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பிரிண்ட் ஏ டாட் டி அப்படின்னு பிரிண்ட் பண்ணனா அது வந்து டிரான்ஸ்போஸை பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ 1 2 3 4ன்றது சரி ஏ டாட் டி பண்ணோம். ஓகே, ஏ டாட் அது வந்து ஆக்சுவலாக நான் இதாக மாற்றலை. ஓகே, ஸோ 1 மினிட் இதை டெலீட் பண்ணிடுவோம். ஏ வந்துட்டு நான் என்பி அரே போடல, ஸோ அதனால ப்ராப்ளம். ஏ இஸ் ஈக்குவல் டு என்பி டாட் அரே ஆஃப் 1 2 3 4 எடுத்துப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பிரிண்ட் ஏ டாட் டி பிரிண்ட் ஏ பிரிண்ட் பண்ணுவோம், அப்புறம் பிரிண்ட் ஏ டாட் டி பிரிண்ட். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இருக்குது, 1 3 2 4ன்னு மாறிச்சு. ஸோ அப்போ டிரான்ஸ்போஸ் எடுத்தது. ஓகே, ஏ டாட்டின்றது டிரான்ஸ்போஸ் எடுத்தது. அதே மாதிரி இப்போ நீங்கள் இதை வந்துட்டு ஒரு வெக்டாராக கொடுக்குறீங்க. ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் தட் இப்படி கொடுக்குறீங்க 1 2 3ன்னு கொடுக்குறீங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஸோ ஏ டாட்டின்றது. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு மாற்றி எடுக்கிறேன் 1 2 ஒரு 2/3 மேட்ரிக்ஸ் இருக்கலாம். ஓகே, ஆர் 3/2 மேட்ரிக்ஸ் இருக்கலாம். 3 4. ஓகே, இப்போ இதோட பி வந்துட்டு நான் ஏ டாட் டின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பிரிண்ட் பி பிரிண்ட் ஏ டாட் சேவ் பி டாட் சேவ் ரெண்டையும் பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்துட்டு 1 2 3 4 5 6, இது 1 3 5 2 4 6. அப்போ இது 3/2 மேட்ரிக்ஸாக இருக்குது, இது 2/3 மேட்ரிக்ஸாக இருக்குது. ஸோ இது போக நிறையா இருக்குது. ஓகே, என்பி டாட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா, ஓகே ஏ டாட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா அது வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது வரும். ஓகே, சம் ஆல் பார்க்கலாம், ஆர்க் பார்க்கலாம், பேஸ் பார்க்கலாம். ஓகே, கிளிப்பு பண்ணலாம், அப்புறம் வந்துட்டு கம்ப்ரெஸ் பண்ணலாம், காப்பி பண்ணலாம், டேட்டா என்னன்னு பார்க்கலாம், டாட் ப்ராடக்ட் எடுக்கலாம், ஃப்ளாட்டனிங் பண்ணலாம். ஓகே, அப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு ஐட்டமாக எடுக்கலாம், அப்புறம் அதில் இமேஜாக கன்வெர்ட் பண்ணலாம், மினிமம் கண்டுபிடிக்கலாம், ப்ராடக்ட் எடுக்கலாம், அப்புறம் வந்து ரீசேப் பண்ணலாம். இப்போ இதை வந்துட்டு என்ன பண்ணலாம்னா ஒரு 3/4 மேட்ரிக்ஸாக இருக்கிறத வந்துட்டு ஒரு 12/1 மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறையா ரீசைஸ் பண்ணலாம். ஸோ அந்த ரீசைஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அப்புறம் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம், அப்புறம் சார்ட்டிங் பண்ணலாம், அப்புறம் அதில் வந்துட்டு ட்ரேஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து இப்போ நான் ட்ரேஸ் கண்டுபிடிக்கிறேன்னா ஸோ ஏ டாட் பிரிண்ட் ஏ டாட் ட்ரேஸ்ன்னு கொடுத்தேன்னா என்ன வரும்னா
ஸோ இதுக்கு வந்து ட்ரேஸ் வராது. ஆக்சுவலாக நான் வந்துட்டு 2x2 மேட்ரிக்ஸ் எடுப்போம். ஓகே, ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்தேன்னா இதுக்கு வந்துட்டு நான் ட்ரேஸ் கண்டுபிடிக்கிறேன். பிரிண்ட் ஏ டாட் ட்ரேஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ட்ரேஸ் வந்துட்டு 1ஐயும் 4ஐயும் கூட்டுது, ஸோ 5ன்னு வருது. அதே மாதிரி பிரிண்ட் ஏ டாட், இதுலேருந்து வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் பார்க்கலாம். ஓகே, ஏ டாட் டிட் பார்க்கலாம் இருக்குதானு. இருந்துச்சுன்னா வரும், இல்லாட்டி தப்புன்னு சொல்லும். ஓகே, டிட்டர்மினன்ட் பார்க்கலாம். ஓகே, டிட்டர்மினன்ட் இல்லை. ஓகே, என்பி டாட் டிட்டுன்றதுக்கு அது வந்து லீனியர் அல்ஜிப்ரா பேக்கேஜில் இருக்கும். என்பி டாட் லீன் அல்ஜ் ஆஃப் ஏன்னு போட்டு பார்க்கலாம். லீன் அல்ஜ் டாட் டிட் அப்படின்னு போட்டு பார்க்கலாம். அது வந்து லீனியர் அல்ஜிப்ரா பேக்கேஜில் இருக்கும். ஸோ அதோட டிட்டர்மினன்ட் என்ன, ஸோ இதெல்லாமே இதில் வந்து பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இத்துடன் இந்த பகுதி நிறைவுபடுகிறது. அடுத்து வந்துட்டு அடுத்த பகுதியில் ஸ்கைபியை பற்றியும், மேட் பிளாட்டில் எப்படி வந்து மேட் பிளாட் லிப் அப்படின்னு ஒரு லைப்ரரி இருக்குது. இது ரெண்டையும் அடுத்த பகுதியில் பார்த்துட்டு அதோட நம்ம வந்துட்டு இந்த பைத்தான் பகுதியை வந்து நிறைவு பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம நியூமெரிக்கல் அனாலிசிஸ் பார்ட்டுக்கு போயிட்டு அதில் வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த பைத்தானை பயன்படுத்தி நியூமெரிக்கல் அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படின்றத. நன்றி.